நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மொழிகளை அவை பேசப்படும் மாநிலத்தின் அடிப்படையில் தெற்கிலிருந்து துவங்கி வடக்காக வரிசைப்படுத்தும். Starting from the south and going up north, arrange these languages according to the state in which they are mainly spoken. And the options are A. Malayalam, B. Punjabi, C. Kashmiri, D. Telugu. Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். A. Malayalam, D. Telugu, B. Punjabi and C. Kashmiri. மலையாளம், தெலுங்கு, பஞ்சாபி, காஷ்மீர். எத்தனை பேர் சரியான பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 பேர் and மின்னல் விரல்களுக்கான வீரர் ஏனாயக்க பாண்டி. படைப்பாளி. Doing that. எப்படி இருக்கு ஃபீலிங்? சந்தோஷமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யா சூப்பர். நாங்க வந்து லேத்துல விளையாடுற ஆளுங்க. இவங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க கூட நான் போட்டி போடணும்ல. போட்டி போடணும்ல. போட்டி போட்டுங்கல்ல. போட்டி போட்டோம்ல. வந்துட்டோம்ல. வந்துட்டோம். யா 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 யா. Shall we play? Play. யா. சூப்பர் சார். நீங்க படைப்பாளி உடனே எனக்கு ஒரு சின்ன வீக்னஸ். என்ன சார்? ரொம்ப பிடிக்கும் எனக்கு படைப்பாளிகள். ஆமா ஆமா. அண்ட் உங்களுடைய ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. படைப்பாளி தானே. இப்போ படைப்பாளினா டெய்லி ஒரே மாதிரி வேலை பார்க்க மாட்டான். அவனோட வேலை வந்து அடுத்தடுத்து வேற புதுசாக தான் இருக்கும் மொழியோ, புதுசாக தான் படைப்பாளி மொழியோ. இன்னும் ஒரு மனுஷன் பிரம்மா வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷன் யூனிக்கா இருக்கல, அந்த மாதிரி அதான் படைப்பாளி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஓகே. நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு வீடியோ கிளிப் இருக்கு, பார்க்கலாம். வீடியோ ப்ளீஸ். என் பேர் தேவராஜ் பாண்டியன். நான் வந்து 12th எஸ்பிஐ ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை. எங்கள் அப்பா பேர் வந்து என் விநாயக பாண்டி. அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. போகிறதுக்கு துணி கூட அவ்வளோவா கிடையாது. இப்போ வந்து 2 ஃபேக்ட்ரிக்கு ஓனராக இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து டூல்ஸ் செய்கிறாங்க. அந்த டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்ச டூல்ஸ் வந்து ஜெர்மன் டூல்ஸ் வந்து இருக்குது. அது வந்து 2 lakhs வரும். அதையும் எங்கள் அப்பா இங்கே 200 rupeesக்கு செய்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணாங்க. அதில் யாருமே எங்கள் அப்பா கண்டுபிடிச்சதை யாருமே ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அதை கௌரவிக்கும் விதமாக கவர்மெண்ட் வந்து 45 lakhs கொடுத்தாங்க. அதை வச்சு எங்கள் அப்பா வந்து 2nd ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பணப்பற்றாக்குறை இருக்கிறதுனால அந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண முடியல. அதனால் எங்கள் அப்பா அந்த கேம் வந்து விளையாட வந்திருக்காங்க. ஜெயிக்கலனாலும் எங்கள் அப்பா இன்னும் நிறையா கண்டுபிடிப்பாங்க. அது வந்து நிறைய சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீப்பராகவும் இருக்கும். எங்கள் அப்பா ஜெயித்தாலும் ஜெயிக்கலைனாலும் ஏற்கனவே எங்கள் அப்பா சாதிச்சிட்டாங்க, இன்னும் நிறைய சாதிப்பாங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ரொம்ப வித்தியாசமான படைப்பாளியாக இருக்கீங்களே நீங்கள். நம்ம படைச்சதையோ நம்ம உருவாக்குனதையோ அதை பற்றி நம்ம பேசுகிறத விட அந்த படைப்பு பேசும். ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ அது. உங்களை பற்றி உங்கள் புள்ள பேசுகிறாரு. இல்லை, நம்ம டெய்லி ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறோம். நம்ம அன்றைக்கி நம்ம அது பக்கத்துலேயே சொல்யூஷன் எப்போதுமே இருக்கும், நம்ம பார்க்கவே மாட்டோம். நான் எப்போதுமே கொஞ்சம் சோம்பேறி, குறுக்கு வழி எப்போதுமே பக்கத்துலேயே இருக்காது. அதில் போக தான் எப்போதும் விரும்ப வழியே எல்லாரையும் மாதிரி அந்த மாதிரி போகவே மாட்டேன். சின்ன பிள்ளை நோஞ்சா மாதிரி எங்கள் அப்பா நோஞ்சான்னு சொல்லுவார், அந்த கூப்பிட்டு தான் சொல்லுவார். அதனால் நான் எப்போதுமே சினிமா தேட்டர் போகிற கூட எல்லாம் வரிசை நிற்பாங்க, நான் வரிசையை நிற்க மாட்டேன். அந்த ஓரத்தில் நின்றுட்டே இருப்பேன். கவுண்டர் ஓடி ஏறி வச்சு உள்ளே ஓடிடுவேன். அது வரை என் ஸ்ட்ரென்த்தை வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் கம்மி, ஓரமாக நிற்போம். அந்த கடையை அந்த 1 நிமிஷம் செலவழிப்போம் நம்ம அப்படின்றதான் என்னோட பாலிசி எப்போதுமே. சூப்பர். யார் வந்திருக்காங்க உங்களோட? என் தம்பி வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். என்ன பேரு? பாண்டி, முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி, மதுரை. மதுரை. ஓச்சுடா. அது அக்கா பையன் பாலசுப்ரமணியம். வணக்கம். டிப்ளமா பண்ணிருக்கேன் மதுரை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவருடைய திருச்சி பிரான்ச்ல இன்சார்ஜரா இருக்கேன். வெரி குட். வேற? அது தங்கச்சி பையன். வணக்கம். அவன் பேச முடியாது, அவனா பேச முடியாது. ஓகே. என் கம்பெனியில் ஆப்ரேட்டர் இருக்கேன். வண்டர்ஃபுல், சூப்பர்.
விநாயக பாண்டி ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களோட விளையாடுறது. விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும், ஆனாலும் ஒரு தடவை ரூல்ஸை நான் சொல்லிடுவேன். சொல்லுங்கள் சார். 1 கோடி வெல்ல இங்கே மொத்தம் 15 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்விக்கான பரிசு 1000 ரூபாய். படிப்படியாக ஏறி நீங்கள் வந்து 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய் ஜெயிக்கலாம். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆடியன்ஸ் போல், 50-50, ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். ரெடி? நான் என் குருநாதருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் சார். சொல்லுங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்பையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண எங்கள் ஆடிட்டர் பாக்கியராஜ் சார், ப்ளஸ் இந்த திருச்சிராப்பள்ளி ரீஜனல் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு RMB ஜவஹர், அவர் எனக்கு மாரல் சப்போர்ட், ஃபண்ட் சப்போர்ட் பண்ணுவார். அவர் சம்பளத்தை வாங்கி கூட எங்களை கொடுத்துருவாரு. உங்களுக்கு பாலச்சந்தர் எப்படியோ அது மாதிரி எனக்கு. அதை நினைக்கிறீங்க பாருங்கள், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான செக்ஸ் என் கையில் ரெடியாக இருக்குது. ஓகே. நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறீங்க. நல்லதொரு ஆரம்பம். ஓகே. A good, wonderful beginning. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வேல் விநாயக பாண்டி, 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வருபவற்றில் விநாயக பெருமானின் பெயர்களில் ஒன்றாக இல்லாதது எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A கணபதி, B பிள்ளையார், C வேலவன், D விக்னேஸ்வரன். ஃபிக்ஸ் C வேலவன். ஃபிக்ஸ் C வேலவன். ஷியோர்? ஷியோர். ஜூனியர்ஸ் லாக் C வேலவன். C வேலவன் is the right answer. வேலவன் யாரோட பேர்? முருகன் சார். முருகரோட பேர். 2000 ரூபாய். இரண்டாவது கேள்வி உங்களுக்காக இதோ. சிக்கு மில்க் ஷேக் என்பதில் உள்ள சிக்கு என்பது எதை குறிக்கிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A சப்போட்டா, B மாம்பழம், C ஆப்பிள், D மாதுளை. லைஃப் லைன் சார். லைஃப் லைன். மணியண்ணே, சிக்கு என்ன தெரியாது? தெரியாது. எந்த லைஃப் லைன்? ஆடியன்ஸ் போல. Audience poll. ஆடியன்ஸ் போல. வெரி குட். ஆடியன்ஸ் கேள்வி கேட்டுடன் இந்த விஷயம் தெரியாதுன்றாரு. ஹெல்ப் பண்ணுங்க விநாயக பாண்டிக்கு. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சிக்கு பத்தி கேட்டோம், டக்குன்னு ஓட் போட்டாங்க. 67% ஏன்றாங்க. நீங்க முடிவு செய்யறதுக்கு 24 செகண்ட் இருக்கு. A லாக். A lock. Genius lock A. A is the right answer. நன்றி. தேங்க்ஸ். சப்போட்டா பழம் ஹிந்தியில் சிக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் சிக்கு மில்க் ஷேக். தெரியல சார். உங்களுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட்டா இருந்துட்டாங்க. Very good. ரொம்ப நன்றி. மூணாவது கேள்வி 3000 ரூபாய் உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த நகரத்தில் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் கிளை உள்ளது? The options are A வேலூர், B திருச்சி, C மதுரை, D தஞ்சாவூர். ஆப்ஷன் C மதுரை. C மதுரை. ப்ளீஸ் லாக். Please lock. Genius lock C மதுரை. C மதுரை is the right answer. 5000 ரூபாய். நாலாவது கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த சொல் வண்ணம் என்பதை குறிக்கிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A ஆகாயம், B கடல், C காற்று, D சாயம். D சாயம். D சாயம். லாக் பண்ணிட்டு. லாக். ப்ளீஸ் லாக். Genius lock D சாயம். D is the right answer. ஒரே ஒரு கேள்வி. உறுதி பணம் 10000 ரூபாய். டப்புன்னு வந்துட்டோம். குட். ஆல் தி பெஸ்ட். அந்த உறுதி பணம் 10000 ரூபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்கள் உங்களெல்லாம் ஒரு கோடி. விநாயக பாண்டி மதுரையிலிருந்து நம்மளோட விளையாடிட்டு இருக்காரு. How are you feeling? ஜாலி. இப்போவும் கூலாக தான் இருக்கா? ஹாட் செட். கூலாக தான் இருக்கு சார். ஐந்தாவது கேள்வி ஓகே. உங்களுக்காக இதோ. இது ஒரு ஆடியோ கிளிப். இந்த நகைச்சுவை நடிகரை கண்டுபிடிக்கவும். ஆடியோ ப்ளீஸ். கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுப்பூச்சி ஆன்கோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A கவுண்டமணி, B சந்தானம், C வடிவேலு, D விவேக். B சந்தானம். B சந்தானம். சந்தானம். நகைச்சுவையை பற்றி சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில்.
Genius Lock B Sandhanam, and it is the right answer. சிறுத்தை படத்துல இருந்து அது கார்த்திகேயன் சந்தானம் நடிச்ச படம். உங்க நிறுவனம் அதுல வந்து காட்டுப்பூச்சி. ஆமாம் சார். உங்க நிறுவனத்து பேர் என்ன? பிரம்மா மிஷின் டூல்ஸ். பிரம்மா மிஷின் டூல்ஸ். மிஷின் டூல்ஸ். இது நான் 1992 கம்பெனி ஒரு மிஷின் வாங்கலை, பேர் முதல்ல வச்சுட்டேன் நான். இதுதான் கம்பெனியோட பேர். ஏன்னா பிரம்மா நம்ம படைப்பவர்கள், நம்ம படைக்க போகிறோம், அதெல்லாம் பிரம்மா நம்ம. சொல்லுங்க நீங்க அதுலேருந்து சொல்லுங்க, என்ன படிச்சீங்க? இப்போ நான் வந்து 10th வரையே படித்தேன் சார். 10th வரைக்கும்? ஆமாம் சார். நான் பிறக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு 49 வயசு. எங்கள் அப்பாவுக்கு முதல் சம்சாரத்துக்கு குழந்தை எதுவும் கிடையாது. அதனால் எங்கள் அம்மா கல்யாணம் முடிச்சார். நான் 12 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்னி ஃபெயிலியர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தா ஒரு சோகமாக தான் போகும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து இந்த விட்டு ரிட்டையர்டாக ஒவ்வொரு வீடாக விற்று தான் படிக்க வைக்க. அப்படி என் பக்கம் 2 வருஷம் முழுசு எல்லாம் சப்ஜெக்டாக காலி. ஸ்கூல் படிக்கும்போது நானும் தம்பியும் ஸ்கூலில் ரோட்டில் ஐஸ் வைப்போம், மாங்காய் வைப்போம், லீவில் ஃபுல்லாக. நம்ம அது நினைக்கிறோம், நம்ம கஷ்டம் நினைப்போம். கஷ்டம்லாம் கிடையாது, நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டிங் முறை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஐஸ் விற்க போகும்போது எல்லாத்துலேயும் போய் உடனே ஐஸ் விற்க முடியாது, எல்லோரும் வாங்க முடியாது. கரெக்டாக அந்த குழந்தைய பார்த்தோன்னே தட்டுவோம், ஐஸ் அப்படி தட்டினோம்னா குழந்தை நம்மளை பார்க்கும். அப்போ தான் வந்து பாயிண்ட் அவுட் த கஸ்டமர். என்ன சார் இது ஐஎம் சொல்லித்தராங்க. நான் ஐஎம் போனேன், கிளாஸ் போனேன். பாயிண்ட் அவுட் த கஸ்டமர் அதுதான் நாங்கள் இயல்பாக நாங்கள் செஞ்சுட்டோம். பாயிண்ட் அவுட் த கஸ்டமர். அதுக்கப்புறம் அவனை எப்படி கவர் வருது? ஒரு அக்கா 2 ஐஸ் வேணா, ஒரு ஐஸ் ஃப்ரீக்கா அப்படின்னு அடுத்து அவங்க அம்மா டே போங்கடா அப்படின்பாங்க. அக்கா 2 ஐஸ் வாங்க, உனக்கு ஐஸ் ஃப்ரீயாக தரேங்க்கா, வாங்கக்கா அப்படின்னு சொல்லி அடுத்து கஸ்டமரை கவர் பண்ணுறது. இப்படி ஒவ்வொன்றா இன்றைக்கி ஐஏஎம் சொல்லி கொடுத்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் சொல்லி தராங்கல்ல, அதை நாங்கள் வாழ்க்கையில் இயல்பாகவே கற்றுட்டு வந்தோம். இது ஒன்றும் கஷ்டம்னா கிடையாது, எல்லாம் ஜாலியாக. சூப்பர். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கூல் படித்து 10th வரும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கிளாஸில் எப்போ செகண்டாக தான் வாங்குவேன். புக்கே இருக்காது. அப்போ ஃப்ரீ புக்கும் கிடையாது. புக்கில் முன்னால் 10 பக்கம் இருக்காது, பின்னால் 10 பக்கம் இருக்காது. நடுவில் இருக்க மாட்டேன். ஏன்னா வேலைக்கு அதான் தருவாங்க. சரி அதை வாங்கி தான் படிப்போம். ரெண்டாவது நான் ஸ்கூல் நல்லா படிப்பேன்னா எங்கள் ஃபாதர் ரொம்ப பிடிக்கும். பிரிட்டிஷ் ஸ்கூல் நல்ல ஸ்கூலில் படித்தேன். அது ரொம்ப பிடிக்கும், ஃபாதர் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் இப்படி தான் போட்டுக்கணும் அப்படிலாம் எனக்கு மட்டும் விதிவிலக்கு எப்போயுமே கொடுத்துருவாங்க. அவன் பாவம் என்ன பண்ணுவான் அப்படின்றாங்க. ஏன்னா எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் அவர் தான் இருப்பார். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு நான் வந்து பாலிடெக்னிக் சேர்ந்து ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அவங்க நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன் பாலிடெக்னிக்கில். நான் பாலிடெக்னிக் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு போகலாம் பார்த்தா கிடைக்கல. சரி எனக்கு வேறு படிக்க போக மாட்டேன்ட்டேன் நான். சரி அப்புறம் ஐடிஐ ஐடிஐயில் போய் ஒரு நான் ஏற்றாலும் 90% மார்க்ஸ்க்கு பண்ணியிருந்தேன் மேத்ஸ் சயின்ஸில். எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் கிடச்சிச்சு. ஒரு 450 ருபீஸ் ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை. எங்கள் அப்பா 50 ரூபா இருக்குது, 50 ரூபா கட்டி என்ன செய்யணும் சேர்றா போடா அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. அடுத்து டர்னர் பார்த்தேன், அதான் கொஞ்சம் ஈஸியாக மிஷின் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி இதில் படிப்போம் வந்து அவர் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தா நீ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், இங்கே வரக்கூடாது ஓடிப்போ. 450 யார் கொடுப்பா? அப்புறம் திருப்பி அவரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அங்கே தான் டர்னர் படித்தேன். அப்போ படிக்கும்போது உள்ளே போயிட்டோன்னே அப்புறம் எல்லாரும் பண்ணுற வேலை நான் எப்போதும் பண்ணேன். உடம்புல ஸ்ட்ரென்த் எப்போதுமே கிடையாது. மற்றவங்க பண்ணுறாங்களா அது ஈஸியஸ்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த குறுக்கு வழி எப்போதும் கண்டுபிடிச்சிருவேன். அதில் மாற்றமே கிடையாது. தயவுசெய்து இந்த கேமில் எந்த குறுக்கு பாதையும் கிடையாது சார். இல்லை நீங்கள் தான் உண்டு. நானா? உங்கள்கிட்ட ஏதாவது குறுக்கு பாதையாக இருந்துச்சுன்னா? எனக்கு குறுக்கு பாதையே கிடையாது சார். நம்ம ஜீனியஸோட வழி தனி வழி, அது சூப்பரான வழி. ஓகே ஓகே சார். 20,000 ரூபாய். 6வது கேள்வி உங்களுக்காக இதோ. அறிவுத்திறன் சார்ந்த உடைமையை பாதுகாக்க ஒரு கண்டுபிடிப்பாளர் தனது கண்டுபிடிப்பை யாரிடம் பதிவு செய்து கொள்வார்? With whom does an inventor register his inventions to safeguard intellectual property? And the options are A. Registrar of Companies, B. Comptroller and Auditor General, C. Controller General of Patent and Design, and D. Knowledge Commission. Option C. Controller General of Patent and Design. Option C. Controller General of Patent and Design. Lock பண்ணிடுவா? Genius Lock C. ஷூர் தானே சார்? சரி தான் சார். கிண்டியில் தான் ஆஃபீஸ் இருக்கு. அவர் சுப்பிரமணியம் அவர் கண்ட்ரோலர் ஜெனரல். அவர் பார்த்து பேசி நான் விளையாடலாமா? C is the right answer. உங்க பையன் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போய் கான்ஃபரன்ஸ். அந்த ஒரு முதல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்களேன், எப்படி இருந்தது? நான் நிறைய மிஷின் சும்மா டிசைன் பண்ணி கொடுப்பேன். இது மாதிரி எனக்கு வேணும் வேலை பார்க்குறப்ப. உதாரணத்துக்கு தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, தேங்காய் இருக்குது, தேங்காய் கட் பண்ணி வெளிநாட்டுக்கு ஐஸ்கிரீம் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஒலிம்பிக்கு அனுப்புவாங்க. அதை ஒருத்தங்க கட் பண்ணிட்டாங்க, கட்டிங் மிஷின் போட்டு கரையாக கட் பண்ணாங்க. அது ரொம்ப டிலே ஆகிற வேலை, அதை பாலிஷ் பண்ண முடியல. ஒரு 95 94 வந்து அப்ரோச் பண்ணாங்க, இதுக்காக பண்ண முடியுமான்னு சொல்லி. நான் சிம்பிளாக மிஷின் டிசைன் அது பேட்டர்னாக தெரியல.
பண்ணோம் எல்லாம் ஃபெயில். கடைசியில் கந்து வெட்டிக்கு வாங்கி பண்ணி பிளாட்ஃபார்ம் கண்டோம் நானும் தம்பியும். இப்படி ஒரு 6 மாதம் ஓடிச்சு. அப்புறம் கொஞ்சமாக அப்புறம் கல்யாணம் முடிச்சது. என் ஒய்ஃப் வந்த பிறகு ஓரளவுக்கு கொஞ்சமாக பிரச்சனை சால்வ் ஆகிச்சு. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து எப்போதுமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நம்ம புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க நம்ம கேரக்டர் தான்டா, நம்மளுக்கு கிடைச்சது வேறு வழி கிடையாது, இவனை வச்சு நம்ம பேத்தணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் வந்துட்டாங்க. ஓகே. அப்புறம் ஒரு நாள் பஸ்ஸில் இங்கேருந்து மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போவேன். கோயம்புத்தூர் தான் பண்ண மெட்டீரியல் வாங்க போவேன். நான் போய்க்கு இருக்கும்போது முன்னாள் சீட் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 7 வயசு 8 வயசு பிள்ளை இருக்கும். பஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு, மழை பெஞ்சிக்கு இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப புக்கு பிடிச்சிட்டே போவேன். அந்த பிள்ளை அப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு கையில் சுற்றுவாங்கல்ல, அதை வச்சு விளாண்டுக்கு இருந்துச்சு. அது சுற்றுறத பார்த்தா ஒரு பக்கம் கூண்டு, இன்னொரு பக்கம் கிளி. இது சுற்றும் போது கூண்டுக்குள்ளே கிளி வர்ற மாதிரியே இருக்கும். ஏன் இதே மாதிரி நம்ம கற்று பண்ண என்னன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், வந்தோடனே மதுரைக்கு வந்தோடனே எனக்கு வேலை கூட ஓடலை, இதை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பரவாயில்லையாச்சு. வந்தோடனே மதுரை எடுத்து ஒரு பிளேடை பற்ற வச்சு இன்னொரு சைடில் வச்சு ஒன்று இதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஓட்டுனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு ப்ரொஃபைல் வந்துச்சு, புதுசாக ப்ரொஃபைல். ஒரு 50 டிசைன் டக்கு டக்குன்னு போட்டோம், ப்ரொஃபைலை போட்டு இதை மார்க்கெட்டில் கொண்டு விற்க போனோம். மார்க்கெட்டில் விற்க போனால் இவங்க உடனே யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் சரி சொல்லி இதை பண்ணி விற்றுக்கு நான் எங்களுக்கு தெரியல. இது 100 ரூபாய்க்கு பண்ணுவோம், 200 ரூபாய்க்கு விற்றுறது மார்க்கெட்டில். ஒரு நாள் ஹிந்துவில் ஆடு வந்துருந்துச்சு. ஐடியாவுக்கு நாங்கள் பண உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு வந்துச்சு. பார்த்துட்டு தூக்கி போட்டேன். எல்லா இதுமாதிரி நிறைய வளமாக ஏதாச்சும் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் கேமரா ஏமாற்றிடுவான்னு சொல்லி தூக்கி போட்டாச்சு. அப்புறம் 3 நாள் கழிச்சு திருப்பி கண்ணில் பட்டுச்சு. அப்பயும் எடுக்கல, நான் திருப்பி டஸ்ட்பின்லேயே போட்டேன். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி கண்ணில் பட்டுச்சு. என்னடா திருப்பி கண்ணில் பட்டுச்சு. அந்த விளம்பரத்தை மட்டும் கிழித்து எடுத்து பையில் வச்சுட்டேன், பர்ஸில் வச்சுட்டு அப்புறம் கடை வரும் இப்போ சொல்லி நானும் தம்பி ஒரு கடை ஒரு சிட்டியில் கடை ஆரம்பித்தோம். அப்போது அந்த ரூபாய் 10 2 பேரும் ஜுவல்ஸ் அடகு வைக்க பேங்க் போயிருந்தோம். சரி பர்ஸை எடுத்து பர்ஸு நிறைய பேப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் குப்பமே வச்சுக்கடா காலி பண்ணுறா அப்படின்னு ஒவ்வொன்றா படித்து கீழே போட்டே இருந்தேன். இந்த இது வந்துச்சு. அன்றைக்கி கடைசி லாஸ்ட் டேட் அன்றைக்கி தான் உங்கள் ஐடியா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு இன்றைக்கி டேட்டு போடுறது 9/2/2005. சரி சும்மா இருக்காமல் ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி நான் விநாயகர் பாண்டி பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. நீங்கள் மண்டே அன்னைக்கு காலைல 10 to 5 ரிஜிஸ்டர் நீங்கள் வந்துடுங்க, யூ வில் கம் ஹோட்டல் ராயல் சதனுக்கு வந்துடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் சொன்னாங்க. நான் சரி 10 to 5 தானே, ஃபோனே வழக்கம் போல் 15 மினிட் அனுப்பிவிட்ருவாங்க அப்படின்ட்டு நான் மெதுவாக கிளம்பி மத்தியானம் 1:30 மணிக்கு போகிறேன். நான் தான் கடைசி ஆள், 145 பேர் நான் தான் கடைசி ஆள். சரி போனே அவங்க சத்தம் போகிறாங்க, ஏங்க காலைல செமினார் நடக்குது, நீங்கள் இப்போ வந்துட்டு கடைசி நேரத்தை வந்திருக்கீங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு போனே ஒரு எடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷில் நீ இது மாதிரி பார்த்துருப்பீங்க, இதை எப்படி பண்ணுறாங்க அப்படி எப்படி பண்ண நீ சொல்லு அப்படின்னாங்க. அது ப்ரொஃபஸருங்க கூட ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். ஒரு பரவ வரைஞ்சி காட்டினேன், இந்த மாதிரி கட்டிங் டூல் பண்ணுவோமா, ஆமாம் அப்படின்னாங்க. இதோட காஸ்ட் இவ்வளோ வரும் சொல்லி போட்டு பார்க்க ஒரு 17,000 வந்துச்சு. 17,000 போது விற்கும் போது 25,000 வருமா, ஆமாம் வரும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த டூலை வந்து நான் 100 ரூபாய்க்கு பண்ணி 200 ரூபாய்க்கு விற்றுக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவர் ரியலி அப்படின்னாரு. நிஜமா அதை பார்த்து நீங்கள் வச்சிருக்கா ப்ளீஸ் சோமிங்க கேட்டார். எடுத்து பேக்கில் இருந்து அது காட்டினேன். அவருக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஒரு 7,000 பேர் சுற்றின இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அவருக்கு ப்ரொஃபஸர் புரிஞ்சு, அவர் ஏசாவுக்கு புரிஞ்சு மார்வல்சியா அப்படின்னு டப்புன்னு முதல் ரெடியாக 2 தட்டி ஒரு கட்டி பிடிச்சிட்டு மார்வல்சியா அப்படின்னா. சரி எனக்கு ஒன்றும் தெரியல, அப்படி விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த மாதம் லெட்ரு வந்துச்சு, டெல்லியிலேருந்து லெட்ரு வந்துச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ்லேருந்து வந்துச்சு. உங்கள் ப்ரொஃபஸர் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், ஆனால் நீங்கள் இதை வந்து நிறையா ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்குது. NIT திருச்சி NIT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே போய் மிஸ்டர் அசோகன் ப்ரொஃபஸர் இருப்பார், அவரை பாருங்கள், அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு அப்படி ஒரு லெட்ரு வந்துச்சு. அப்புறம் அவரே பார்த்தோன்னே நான் பார்த்தா எதுலேயுமே எப்போதுமே இந்த 1 கோடி மாதிரி ஹையஸ்ட் அமௌண்ட் கேட்பேன். நான் குறைய அமௌண்ட் கேட்க மாட்டேன். 10 lakhs தான் லிமிட்டு. நான் 14 lakhs கட்டுதேன். அவங்க கூப்பிட்டு இல்லை உங்கள் பட்ஜெட் பெருசாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்புறம் குறைச்சி ஒரு 4.7 lakhs கிராண்டாக கொடுத்தாங்க. நான் லோன் தருவான்னு நினச்சேன். நீ வச்சுக்கேன்ட்டாங்க, 4.7 வச்சுக்க உனக்கு பரிசு அப்படின்னு. சூப்பர். போயிட்டு இருக்க வேண்டியது தான் இப்படி. ஆமாம் சார், கொடுக்க ரெடியாக இருக்கு, நம்ம வாங்க மாட்டேன்றோம். ஆமாம். விநாயக பாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. விநாயக பாண்டி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுகிட்டே இருக்கும் போல இருக்கு. வண்டர்ஃபுல். ரொம்ப வித்தியாசமான ஒரு பேச்சு உங்களது, என் அனுபவம். 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்காக இதோ. சதுரங்க விளையாட்டின் துவக்கத்தில் சதுரங்க பலகையில் எத்தனை உருக்கள் இருக்கும்? The game of chess, how many pieces are present on the board at the start of the game?
அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ 16, பி 32, சி 48, டி 64. பி 32. பி 32. ஷூர்? ஷியோர். லாக் பண்ணிடலாம். ஜீனியஸ் லாக் பி 32. பி 32. 8 கரெக்டாக இருக்கும். இங்கிட்ட 8, இங்கிட்ட 8. 2 வருஷம், அங்கிட்ட 2 வருஷம். Black 16, white 16. 32 is the right answer. நல்லா போயிட்டு இருக்கேன். 2 லைஃப் லைன் இருக்கு, பொறுமையா விளையாடுங்க. 8வது கேள்வி 80,000 உங்களுக்காக. இதோ இந்த கிரிக்கெட் வீரர்களில் டெஸ்ட் போட்டியில் அதிவேக சதம் அடித்தவர் என்ற சாதனைக்குரிய அறிமுக வீரர் யார்? Which one of these cricketers holds the record for the fastest century by debutant in a test match? Clear-ஆ கேள்வி? ஓகே, கிளியர். And the options are A. Mohammad Azharuddin, B. Shikhar Dhawan, C. Saurav Ganguly, D. Hanif Mohammad. பி சிகார் தவான். அதிவேகம். அதிவேகம். ஷூர்? ஷியோர். லைஃப் லைன் வேண்டாம். வேண்டாம். 100%. 100%. லாக் பண்ணிட்டோம். லாக். B. Shikhar Dhawan. Genius Locket. எப்படி தெரியும் உங்களுக்கு? போன ஆஸ்திரேலியா டெஸ்ட்டில் அவர் தான் பண்ணார். தோதாவது வச்சார். நல்லா இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். நான் பார்க்கல, பேப்பரில் படித்தேன். B. Shikhar Dhawan is the right answer. சரி, எப்போ பார்த்தாலும் வேலையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சரி சார், சரி. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்களேன். என் ஒய்ஃப் சார் காளீஸ்வரின்னு. காளீஸ்வரி. ரொம்ப இன்னசென்ட். நீங்கள் பேசுகிற கூட ஒரு புது ஆள் பேசினா நடிகன் தான் பேசுவாங்க, அப்படி கரெக்டு. உதாரணத்துக்கு ஒரு பிச்சைக்காரையை வந்து கேட்டால் எவ்வளோ பணம் போடுவீங்க? பெரிய பணக்காரன் இருந்தால் 100, 200 போடலாம். என் ஒய்ஃபு 300 எடுத்து வீட்டில் காசு 300, அந்த 300 எடுத்து கொடுத்துரும். ஒரு பையன் வந்து எங்கள் அம்மா கஷ்டம் அக்கா 10 ரூபா கொடுத்து சாப்பிட காசு 10 ரூபா சாப்பாடு போட்டு பையில பார்த்து கொடுத்துருக்கு. எங்கள் அம்மாவுக்கு சேலை இல்லைன்னு புது சேலை முதல் நாள் சண்டை போட்டு எடுத்துருக்காங்க. எடுத்துருந்தா வச்சுக்கப்போ அப்படின்னு கொடுத்துருவோம். அப்படி கரெக்டு. ரொம்ப நல்லவங்க. கூடால இப்போ போன வருஷம் மிஷின் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். 1 கோடி ரூபாய்க்கு மிஷின் இம்போர்ட் பண்ணிட்டேன். மிஷின் இங்கே வந்து வரும்போது நிறைய பிரச்சனை, ஏகப்பட்ட காசு இடத்துல விற்று கட்டிட்டேன், பணம் கட்டிட்டேன். கடைசியில் பார்த்தா மிஷின் பவர் சப்ளை இல்லை. 8 மாதம் இந்த தானே புயல் வந்துச்சுல, கடலூர்லேருந்து பாதிச்சா நான் மதுரையிலேருந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். மிஷின் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை கையில், இபி டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை. 8 மாதம் பவர் சப்ளை இல்லை. 8 மாதத்துக்கு 12 லட்சம் வட்டி ஓடிடுச்சு. ஒரு டெய்லி காலைல பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணிடுவார், என்னாச்சுப்பா பாண்டி அப்படின்பாரு. எனக்கு அப்படியே மனசு வெக்ஸ் ஆகி போச்சு. என்னடா எங்கேயாவது ஓடிடுமா, சூசைட் பண்ணிடுமா, அந்த மாதிரி இதுவரை அப்படி போனதே கிடையாது. என் ஒய்ஃப் சொல்லிச்சு, இப்போ ஏன் பயப்படுறீங்க? அது ஒரே அதை அந்தளவுக்கு தைரியமாக பார்த்தது கிடையாது. ஏன் பயப்படுறீங்க? உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க, கடவுள் கொடுத்துருக்காங்கல்ல, இனி அடுத்தையும் தாண்டி போயிடுவீங்க. ஒன்று எல்லாமே தாண்டி எல்லாமே முடிஞ்சு போகிற விஷயம் தான். இதில் எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது. எவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையா? அதிகபட்சம் பேங்க் என்ன பண்ணுவேன், மிஷின் பிடிட்டு போவான். அதனே மிஷின் கூட போயிட்டு போவேன். உங்கள் கையில் திறமை டெய்லி 2000 சம்பாதிச்சிருவீங்கல்ல. இந்த தேவாதை படிச்சுட்டு வந்துட்டேன், அவனும் அடுத்து வேலைக்கு போவேன், நீ எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி டெய்லி பார்க்குறப்பெல்லாம் டெய்லி சொல்லிட்டே இருக்கும். ஒன்று அப்படி நம்ம மைண்டு நம்ம தைரியம் ஆகிருச்சு. அதெல்லாம் வந்து அவங்க பயந்தோன்னு நினச்சிட்டு அப்படிலாம் கிடையாது, தைரிய லட்சுமி. ஆனாலும் ஒரு எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் கொடுக்குதா நாட்டில்? பவர் இல்லைல்ல சார். இண்டஸ்ட்ரி ஒன்றும்னா பவர் தான் முடியும் சார். நம்ம எல்லாம் பார்த்தா இப்போ என் வீட்டில் கரண்ட் பில் எவ்வளோ நினைக்கிறீங்க சார்? 2 மாதம் 110 ரூபா சார். எல்லாமே சிஎஃப்எல் பில் போட்டுப்போம், இல்லாட்டி எல்இடி பல்ப் தான் போட்டுருப்பேன். நம்ம எல்லாருமே பவர் அதை எதுக்கு வேஸ்ட்டாக பில் கட்டணும்? எல்லோரும் சேவ் பண்ணோம்னா பல இண்டஸ்ட்ரி மூடி போச்சு சார். திருப்பூரில் மூடிட்டாங்க, கோயம்புத்தூர் மூடிட்டாங்க, மதுரையில் மூடிட்டாங்க. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக லாக்கு, வேலை இல்லை. அப்புறம் என்ன பண்ணுங்க? அதெல்லாம் நம்மலாம் வந்து மின்சாரத்தை வந்து சிக்கனம் பயன்படுத்தணும். என்னோட ஆசை. நான் எப்போதும் என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு சிக்கனம் எப்போதும் சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இது வந்து நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கத்தையோ ஒரு நாட்டையோ ஒரு சமுதாயத்தில் இருந்துக்கிட்டேன் ஒரு அரசாங்கத்தை திட்டுக்கிட்டு என்ன இதை இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறத விட உங்ககிட்ட காசு நிறையா இருக்கலாம். பட் அது வந்து இருக்கிற பொருள் இவ்வளோ தான் இருக்குது. இது 10 பேர் வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள். அந்த ஒரு பக்குவமும் அந்த ஒரு பொறுப்பும் நமக்கு வர வேண்டியதாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த சிட்டிஸ்லலாம் எப்படி ஆகிடுச்சுன்னா இருட்டுங்கிறது தெரியாத அளவுக்கு குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இருட்டும் தெரியணும், எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணணும். இதனால் இதை பாருங்கள், எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு படைப்பாளி, இவ்வளோ சிந்தனை இருக்கிறவர், இவ்வளோ வேலை பார்க்குறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு உடனே சூசைடை நான் பேசுகிறாரு. இவர் இப்படி பேசுகிறாருன்னா நிறைய விஷயங்கள் எவ்வளோ நடக்குது நாட்டில்.
இல்லையா? ஆமாம் சார். அண்ட் இது நம்மளுடைய பொறுப்பு. ப்ராபபிளி இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ப்ளீஸ் யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் ஸ்பேரிங்லி. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் யூஸ் பண்ணுங்க. யா யா சூப்பர். வாழ்க்கையில் பல சவால்கள் இருந்தாலும் அதை வந்து சிரித்து கொண்டு, அதை வந்து யோசிச்சுட்டு, அதை வந்து தயங்காமல் ஜெயிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க. படிப்படியாக போயிட்டுருக்கீங்க. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். அதே மாதிரி 2 லைஃப் லைன்ஸ் இருக்குது. கொஞ்சம் நேரம் பட்ட ஆடுவோம். ஓகே ஓகே. 1,60,60,000 ரூபாய். 9வது கேள்வி உங்களுக்காக இதோ. பின் வருபவற்றில் எரிமலையாக உள்ளது எது? Which of the following is a volcano? And the options are A. Kilimanjaro, B. K2, C. Dhaulagiri, D. Annapurna 2. 50-50 லைஃப் லைன். லைஃப் லைனா? டெய்லி உங்க எதுல வெறுப்பு தெரியும், ஒரு சந்தேகம் இருக்குல்ல. எதுல சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? கிளிமஞ்சாரோ தான் ஒரு முடிஞ்சு போன எரிமலை. கேட்டு கிடையாது, தௌலகிரி கிடையாது, அன்னபூர்ணா கிடையாது. இது மூணுமே கிடையாது. இது மூணுமே கிடையாது. ஏன்னா கேட்டுன்றது வந்து நம்ம ஹிமாலயனில் இருக்குது, அது எரிமலை கிடையாது. இந்தியாவில் எரிமலை கிடையாது, அந்தமானில் மட்டும் தான் இருக்குது. தௌலகிரி இந்தியா பார்டரில் இருக்குது, அதுவும் கிடையாது. அன்னபூர்ணா நான் கேள்விப்பட்டே கிடையாது. அதனால் அது கிளிமஞ்சாரோ தான் இருக்கணும். 50-50 தானே? ஆமாம் சார். ஓகே. ஜீனியஸ் விநாயக பாண்டிக்காக 2 தவறான ஆப்ஷன்ஸ் நீக்கிடுவோம். ஏ கிளிமஞ்சாரோ. ஏ கிளிமஞ்சாரோ. ஷூர்? சார் லாக் பண்ணிட்டோம். ஜீனியஸ் லாக் ஏ கிளிமஞ்சாரோ. K2 என்ன தெரியுமா? கேட்டுனா ஹிமாலயனில் ஒரு எவரெஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக ஹையஸ்ட் சிகரம் அதான். கஞ்சன்ஜங்காவான்னு தெரியல சரியா. ஆனால் எரிமலை கிடையாது. எரிமலை கிடையாது. அந்த கிளிமஞ்சாரோ வந்து சிவாஜி படத்தில் ரஜினி அந்த ஆடுவார்ல, ரஜினி ஐஸ்வர்யா ஆடுவாங்க. எந்திரன் படம். ஓ சாரி இந்திரன். ஏ கிளிமஞ்சாரோ is the right answer. பட் லைஃப் லைனை யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் ஊரில் அந்த லைஃப் லைனுக்கு ஒரு குண்டு விடுவோம் சார். அதுக்கு என்ன பேர் தெரியுமா சார்? நம்ம தமிழ் இங்கிலீஷில் வந்து லைஃப் லைன் தமிழ் பேர் என்னன்னு சொல்லுங்கள். டொனிக்கல். டொனிக்கல் குண்டு விளாடுவோம். ஒரு லாஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கலேன், அவனுக்கு லைஃப் லைன் கொடுக்கணும்ல, அவனுக்கு ஒரு கேம், இன்னொரு கேம் கொடுப்போம். அது லைஃப் லைன் டொனிக்கல். 3 என்ன சொல்லுவீங்க? டொனிக்கல். குண்டு விளாடுவோம்ல, டொனிக்கல். அதுல 3ல 1 இருக்கு இப்ப பேலன்ஸ் இன்னும். ஆமா சார். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். ஆமா சார். டொனிக்கல் ஒன்னு இருக்கு. ஆமா. அடலாமா? அல்ல சார். Well, the 10th question for 3,20,000 is ஒரு ஜோடி பகடை காய்களில் மொத்தம் எத்தனை புள்ளிகள் உள்ளன? How many dots are there in total in a pair of standardized ஜோடி பகடை காய்களில் எத்தனை புள்ளிகள் உள்ளன? கிளியர்? கொஸ்டின் கிளியரா? எஸ். And the options are A 36, B 25, C 21, D 42. லைஃப் லைன் சார். லைஃப் லைன். லைஃப் லைன். மணியனே லைஃப் லைன் வேணும்னு கேட்டீங்க. ஃபோன் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்க்கலாம். ஜீனியஸ் அந்த 3 நண்பர்கள் யார்? ராமராஜ் தானேல இருந்து, ராம சுப்பிரமணியம் சிவகங்கையில இருந்து, ராமலிங்கம் மதுரையில இருந்து. யார் இவங்கெல்லாம்? எல்லாம் வந்து ஃப்ரெண்டு சார். ஒரு ராமலிங்கம்ன்றது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு பத்திரிகை துணை ஆசிரியர் இருக்காரு. ராமசுப்ரமணியம்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். ராமராஜ்ன்றவர் போஸ்டல் வளர்த்தவர், நல்ல பிரில்லியண்டான. யாரோட பேசணும்னு நினைக்கிறீங்க? ராமசுப்ரமணியம் சார், சிவகங்கை. ராமசுப்ரமணியம் சிவகங்கை. இது வரைக்கும் இவ்வளோ பேசிட்டு இருக்கும்போது கால்குலேட் பண்ணிட்டேன். தேவையில்லைப்பா, தேவையில்லை, பட் கேட்டீங்க. ஓகே. ஜீனியஸ் ராமசுப்ரமணியம் சிவகங்கை அவருக்கு ஃபோன் போடுங்க. ஹலோ, வணக்கம் ராமசுப்ரமணியம் அவர்களே.
சார் வணக்கம் சார். நான் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்கள் உங்கள் எல்லாம் ஒரு கோடியிலிருந்து. வணக்கம் சார். சொல்லுங்க சார். உங்களுடைய நண்பர் விநாயக பாண்டி மதுரையிலிருந்து என்னுடைய ஹாட் சீட்ல உட்காந்துருக்காங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். அவருக்கு ஒரு கேள்வி கேள்விப்பட்டிருக்கு, அதுக்கான பதில் உங்ககிட்ட கேட்க விரும்புறாரு. சரிங்க சார். அடுத்து நீங்க கேட்க போற குரல் விநாயக பாண்டி. சார், ஒரு ஜோடி பகடைக்காய்களில் மொத்தம் எத்தனை புள்ளிகள் உள்ளன? இதுல சதுரங்களா? பகடைக்காய் நம்ம தயக்கட்ட கிடையாது, கனசதுரமா இருக்குல்ல, 6 பக்கம் இருக்குல்ல. ஆமா. அதுல மொத்தம் எத்தனை ஒரு ஜோடியில? ஜோடியில சரியா தெரியலை. ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 36, பி 25, சி 21, டி 42. 42ங்களா? 36, 25, 21, 42. இது என்ன கண்ணு தெளிவா சொல்லுங்க, என்ன இதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, டைம் ஆயிடுச்சு. ஓகே, டைமர் ஆரம்பிக்க போது 29 செகண்ட் நீங்க சொல்லுங்க. டி 42 சார். லாக். டி 42. ஷியோர். ஷியோர். லாக் பண்ணிட்டுமா? ஜீனியஸ் லாக் டி 42. என்ன கணக்கு சொல்லுங்க இப்போ? மொத்தம் 6 பக்கம் இருக்கு. 1 2 3 4 10 15 21 21 42. கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க இல்ல, வந்து எனக்கு 4 பக்கமா 6 பக்கமா அந்த குழப்பம். டி 42 is the right answer. $3,20,000 உறுதி பணம், ஷோ மணி is yours. நன்றி சார். இது உங்களது, இங்க இருக்கட்டும். சரிங்க சார். ஓகே சார். இப்போ எந்த லைஃப் லைனும் இல்லை. ஆமாம் சார். 3,20,000 வந்தாச்சு. Give him a big hand, ladies and gentlemen. Very good. Wish you more and more and more. $6,40,000. 11வது கேள்வி போறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. விநாயக பாண்டி மதுரையிலிருந்து ஹாட் சீட்ல கூலா உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க. $3,20,000. இந்த லைஃப் லைனும் இல்லை, ஜாலியாக கூலா விளையாடிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து விளையாடுங்க. ஓகே சார். $6,40,000 கேள்வி. 11வது கேள்வி உங்களுக்காக இதோ. இவர்களில் முதல் சேஃப்டி ரேசரை 1895 கண்டுபிடித்தவர் என்ற பெருமைக்குரியவர் யார்? Who among the following is credited with the invention of the first safety razor in 1895? And the options are A. Joseph Ignace Guillotin, B. King Camp Gillette, C. James Wilkinson, D. Jacob Schick. ஷேவிங் எல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணிடுங்க சார். இந்த இதில் பண்ணுவீங்க. எதை யூஸ் பண்ணுறீங்க ஷேவ்? கிலட்டின் ரசர்தா. கிலட்டின் ரசர்தா. ஏ ஜோசப் இக்னேஸ் கிலட்டின். ஜோசப் இக்னேஸ் கிலட்டின். பி கிங் கேம்ப். கில்லட்டினா ஜில்லட்டா, confusion. The options are A. Joseph Ignace Guillotin, B. King Camp Gillette, C. James Wilkinson, D. Jacob Schick. Option B. Sure. ஏன் நீங்க? நான் தமிழ்ல படிச்சேன். கில்லட்டின் வந்து பிரெஞ்சு புரட்சியை போ கலத்த விட்டுனாங்க. கில்லட்டின் பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சு 1700 வந்து அவர் தான் அந்த தலையை வெட்டுறதுக்கு அந்த ஒரு கருவி கில்லட்டின் பேர். அந்த கில்லட்டின் தான் வந்து தமிழில் வந்து கில்லட்டின் ஜில்லட் ஒரே மாதிரி இருக்குது உச்சரிப்பு வந்து. அது இங்கிலீஷில் பார்க்கும்போது இந்த ஜில்லட்டுன்றத ஜில்லட் ரேஸை கண்டுபிடிச்சோம். அடுத்த 2 பேர் அவங்க யாருன்னே தெரியல. அவங்க யாருன்னே தெரியல. எஸ். ஷியோர். ஷியோர். யோசிக்க தேவையில்லை. தேவையில்லை. பி தான் சார். பி தான். அவங்க பேர்ல அது இருக்கிறதுனால சொல்றீங்களா? அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? அவர் கில்லட்டினா கண்டிப்பாக கலத்த விட்டுற கருவி சார். ஏ வந்து ஆனால் அவர் கிடையாது சார். பி தான் சார். சிடி
இவர் ஜில்லட் கண்டுபிடிச்சாலும் அது பேர் ஜில்லட். அவங்க தான் மார்க்கெட் ஷேரில் 80% ஷேர் அவங்க தான் வேர்ல்டுக்குள்ள பண்ணுறாங்க. 7 o'clock அப்புறம் அதுக்கப்புறம் வந்தது ஜாப்பனீஸ் பண்ணால் 7 o'clock. ஸோ என்ன பண்ணிட்டோம் நான் பி கிங் கேம்ப் ஜில்லட் லாக் பண்ணிட்டோம். ஜீனியஸ் லாக் பி கிங் கேம்ப் ஜில்லட். வில்கின்சன் கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேட் அது. ஆக்சுவலி அந்த ரொம்ப அதிக தடவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேட் அது. வில்கின்சன் 2 கத்தி சிம்பிள் இருக்கும். ஆமாம் சார். ஸோ அதுவாக இருக்க வாய்ப்பு இல்லையா? ரொம்ப ட்ரெடிஷ்னல் பிராண்ட் அது. இருக்கலாம் பட் பியை லாக் பண்ணிட்டீங்க. ஜில்லட் ரொம்ப மாடர்னாக தெரியல உங்களுக்கு? இல்லை சேஃப்டி ரேசன் 1895 லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணி என்ன வில்கின்சனுக்கும் ஜில்லட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்குறேன். வேற ஒன்று லாக் பண்ணியாச்சு, எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்கா வர்த்தகரால் முதல் சேஃப்டி ரேசர் உருவாக்கப்பட்டது. இது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்பது. அவரும் இதை கண்டுபிடிச்சவர் கூட உங்களை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சி அதை எப்படி விற்கிறது, இந்த கஸ்டமர் அதை சொல்வீங்களா நீங்கள்? பாயிண்டிங் அவுட் தி கஸ்டமர். அதுக்கு வந்து இந்த ஹேண்டில் ஃப்ரீயாக கொடுத்தவர். அதுக்கப்புறம் அதை வாங்கும்போது அந்த பிளேடு வாங்கினா போதும். இன்றைக்கும் அது வந்து ப்ராக்டிஸில் இருக்கு. அப்படி ஒரு கண்டுபிடிப்பது பி கிங் கேம்ப் ஜில்லட் இஸ் த ரைட் ஆன்சர். 6,40,000 ரூபாய். குழப்பிட்டேன் நான் உங்களை. ஆமாம் சார், பயமுறுத்திட்டீங்க. நான் பயமுடுத்தல. என்னடா அது? சரி, ஆடுதான். நீங்க அந்த கெலிட்டன் பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஆஃப் கோர்ஸ் ரொம்ப ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி புக்கை தேடி பிடிச்சி இப்போ கூட ஐரோப்பிய வரலாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். இதுக்காக போட்டிக்காக படிக்கிறதில்ல. பழைய புத்தக கடைக்கு போவேன், பழைய புத்தகம் பார்ப்போம்ல, அதில் பார்ப்பேன் ஐரோப்பிய வரலாறு. ஸ்கூல்லாம் படிக்கல, இதான் வாங்கி படிப்போம் அப்படி வாங்கி வீட்டில். சூப்பர், வண்டர்ஃபுல். 6,40,000 ரூபாய் இருக்கு. ஆனா இந்த 6,40,000 ரூபாய் உங்க கைக்கு வரணும்னா தொடர்ந்து விளையாடணும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு குவிட் சொன்னா தான் வரும். இல்லைன்னா மறுபடியும் 3,20,000 ரூபாய் தான். எந்த லைஃப் லைன்ஸும் இல்லை. நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க, சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க, வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. 12,50,000 ரூபாய். 12வது கேள்வி உங்களுக்காக இதோ. வேற்று கிரகத்தில் ஆடல் பாடல் கலையை கற்றுக் கொடுக்க வசதியாக பி பானுமதியை வேற்று கிரக வாசிகள் கடத்திச் செல்லும் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் இவற்றில் எது? கேள்வி கிளியரா இருக்கா? In which of these films starring MGR does P. Bhanumati get abducted by aliens to teach dance and music on another planet? வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே, வித்தியாசமான ஒரு கதை கொண்ட படம் இது. பழைய படங்கள்லாம் பார்க்குறீங்களா? பழைய படம் பார்க்கறது சிவாஜி ரசிகர். எம்ஜிஆர் படம் பார்க்க விட மாட்டாங்க. யாரு? எங்க அம்மா. உங்க அம்மா வந்து சிவாஜி ரசிகர். சிவாஜி ரசிகர். எம்ஜிஆர் படம் பார்த்தேன். எம்ஜிஆர் படமே நான் ஒரு 25 வயசுக்கு அப்புறம் படம் எம்ஜிஆர் படம் பார்த்துட்டேன். நிறைய டைம் இருக்கு, யோசிங்க, சிந்திங்க. The options are A. விக்ரமாதித்தன், B. கொடுத்து வைத்தவள், C. கலையரசி, D. ராணி சம்யுக்தா. சரியான பதில் 12,50,000 ரூபாய். தவறான பதில் 3,20,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போங்க. பணத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியும், யோசிச்சு விளையாடுங்க. கொடுத்து வைத்தவள் சமூக படம். சரி, அதில் வந்து வேற்றுக்கிரகவாசி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதை நீக்கிடுவோம். அடுத்து கலையரசி தெரியல. ராணி சம்யுக்தா சரித்திர படம், அதுலேயும் வேற்றுக்கிரகவாசி வர. இந்த விக்ரமாதித்தன் கலையரசி, இது ரெண்டு தான் ஒன்று.
பதில் தவறா இருந்தா நீங்க இழக்க போறது 3,20,000 ரூபாய். சரியா இருந்தா 12,50,000 ரூபாய். கையில 6,40,000 ரூபாய் இருக்கு. அது உங்க முடிவு. கொஞ்சம் ஹாட் ஆகுது சீட். கூலா யோசிங்க. டேக் யூர் டைம். முடிவு உங்களது. சரி கிட் பண்ணிக்கிறேன். விளையாண்டது போதும் சார். கிட் பண்ணி விளையாடினது போதும். இது இல்லை லைஃப் லைன் இல்லை, டொனிகள் இல்லை. தோனிகள் இல்லை. வாட் இஸ் யுவர் ஃபைனல் டிசிஷன்? சொல்லிடுறேன் ஜீனியஸ்க்கு நான். என்னுடைய கடமை மீண்டும் கேட்கறது அவ்வளோ. போதும்னு நினைச்சீங்கன்னா குவிட்னு சொல்லுங்க. சரி ஆப்ஷன் ஏ விக்ரமாதித்தன். சரி ஆப்ஷன் ஏ விக்ரமாதித்யன். விளையாட்டு பார்த்துட்டு வாங்க சார். என்ன கூப்பிடுறீங்க? எஸ் ஷூர். Sure. நான் ஏதோ மறுபடியும் கேட்டில்ல. இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க் எடுக்கிறேன். நிறைய ரிஸ்க் எடுத்துட்டீங்க. எடுத்து தான் இருப்போம் வாழ்க்கைக்குள்ள. ஷூர். ஷூர் சார். லாக் பண்ண சொல்லட்டுமா? லாக் பண்ணு. ஏ விக்ரமாதித்தன். நான் கேட்டதுக்காக செய்யாதீங்க. இல்லைங்க சார், விளையாண்டு பார்த்துருவோம் சார். ம், சரி சார். உங்க முடிவு இது. ஏன் முடிவு தான் சார். என்ன பண்ணிட்டோம்? ஏ விக்ரமாதித்தன் லாக் பண்ணுங்க. ஏ விக்ரமாதித்யன் லாக் பண்ணுங்க. ஜீனியஸ் லாக் ஏ விக்ரமாதித்தன். கேள்வியை மறுபடியும் நீங்க நல்லா படிங்க. வேற்று கிரகத்தில் ஆடல் பாடல் கலையை கற்றுக் கொடுக்க வசதியாக ஆடல் பாடல் கலையை எதை கற்றுக் கொடுக்க? ஆடல் பாடல் டான்ஸ். ஆடல் பாடல் அதை அவங்களுக்கு வேற்றுக்கிற வசதி அலியன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க கூட்டி போகலாம். ஆடல் பாடலுக்கு அப்புறம் இருக்கிற வார்த்தை என்ன? வசதியாக. ஆடல் பாடல். நான் வந்து அப்படியே கல்கி நடுவில் ஒன்றது சொன்னீங்களா அப்படின்னு கேட்பேன் நான். வசதியாக அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. ஆடல் பாடல் கலையை கற்றுக் கொடுக்க. ஆடல் பாடல் கலையை கற்றுக் கொடுக்க. ஆடல் பாடல் கலையை. ஆப்ஷன்ஸ் ஒரு தடவை பாருங்க. விக்ரமாதித்தன் சொல்லுங்க. விக்ரமாதித்தன். பி கொடுத்து வைத்தவள். சி கலையரசி. டி ராணி சம்யுக்தா. சி கலையரசி. என்னவா இருக்கலாம்? கலை அரசி. வெல் ஜீனியஸ், என்ன சொல்றீங்க? ஏ காசிலிங்கம் இயக்குனது. வெல் ஓகே, நல்லா விளையாடுனீங்க. ஓகே, சூப்பரா விளையாடுங்க. 3,20,000 ரூபாய் உங்களுடையது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னது பல விஷயங்கள் எடுத்து வந்திருக்கீங்க கையில்? எங்கள் மிஷினில் வெட்டினது சார். ஓகே, வெட்டினது எந்த ப்ரொஃபைல் வெட்டிடலாம். நம்ம வெட்டிடலாம். தண்ணி ஹை ப்ரெஷரில் வந்து வெட்டிடுவோம். தண்ணி ஹை ப்ரெஷர்? ஹை ப்ரெஷர் 60,000 PSL வரும். வாவ், சூப்பர். எப்படி இது வாட்டர் ஹை ப்ரெஷர்? ஹை ப்ரெஷர் நம்ம வழக்கமாக வீட்டில் வரதுலாம் ஒரு 5 பார் 10 பார் தான் வரும். ஏற்ற 4,200 பார் வரும். அது அவ்வளோ ப்ரெஷர் வரும்போது கிரானைட்டே கட் பண்ணி எதை வேணால் கட் பண்ணிடும். ஓஹோ, எந்த மெட்டல் கட் பண்ணிடும். ஓஹோ, அதில் கட் பண்ணதா இது? சூப்பர், தேங்க்யூ வெரி மச். 3,20,000 ரூபாய் உங்களுக்காக. அண்ட் கிஃப்ட் ஹேம்பர் இருக்கு. சன்ஃபீஸ்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அண்ட் என்னோட இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ஒரு நினைவு பரிசு. ஏதாவது புதுசு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற இந்த ஒரு பயணத்திலே இருங்க. ஆல் தி பெஸ்ட் யூ. நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. சரி, தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ சார்.